சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து தன்னுடைய பழைய கால கதையெல்லாம் சொன்ன உடனே மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. அந்த விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும். குறிப்பாக மனோஜ் ஏற்கனவே பிடிக்காது அவங்களுக்கு மீனாவுக்கு அந்த கல்யாண காரியத்தில். இப்போ முத்து சொன்னோன்னே அப்புறம் அவருடைய குணமே இதுதான் போல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே மனசங்கடமாக இருக்குது. அப்போ முத்தை பார்த்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சொல்லும் போதே கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. உங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஒரு ரணம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். உங்களுக்கு அம்மா பாசம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, அது எதுவுமே உங்களுக்கு குறைப்படாதுங்க. உங்களுக்கு தாயை நான் இருப்பேங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, மீனா நீ வருது வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ வந்த பின்னாடி தாய் அன்புனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் பெற்ற அம்மா இப்படி பண்ணுதாங்க, கூட பிறந்த அண்ணன் இப்படி பண்ணுதாங்கும் போது ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். இனிமேல் பட்டு இந்த மீனா என்ன பண்ணுன்னு பாருங்கள். பழைய மாதிரி நான் இருக்கவே மாட்டேன். சரி, எங்கள் அத்தைக்கு என்ன பிடிக்கலனா கூட நான் அவங்க மருமக தானே, அவங்க பையனுக்கு பிடிக்குதில்ல அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருந்தேன். இன்னுமே அப்படி இருக்காதுங்க. இந்த மீனா அதை செய்யவே மாட்டா. நீங்கள் சொன்னீங்கள்ல, அடிக்கடி சொல்லுவீங்க, எனக்கும் அப்பாவுக்கும் உனக்கு மட்டும் சமமீனா, மற்றபடி அவங்களே அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளும் இந்த வீட்டு ஆள்களாகவே எங்கள் அம்மாவோ மனோஜோ நினைக்கிறது கிடையாது, ஏன் பார்லரமாக கூட நினைக்கிறது கிடையாது. அதனால் நீ நம்மளுக்கு மட்டும் சம அப்படின்னு சொன்னதாக சொல்லுவீங்க. நான் சரி ரைட்டு, நம்ம ஒரே குடும்பத்தில் இருக்கோம், எல்லோரும் ஒன்று தான், நம்ம சமைச்சு நம்ம கொடுப்போம், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தேன். எனக்கும் இந்த டெக்கரேஷனோட இருந்தாலும் சரி தான், பூஜைவாரம் இருந்தாலும் சரி தான், சரி இதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் இப்படியெல்லாம் இவங்க இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இனிமேல் பட்டு நான் அவங்களுக்கு சமைக்க மாட்டேங்க. இந்த மன நெருடலோடு நம்ம இங்கே இருக்க வேண்டாங்க. அத்தை ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை அந்த வீட்டு விட்டு போங்க போங்கன்னு சொல்லும் போது, உங்கள் அப்பாவுக்காக தான் நீங்கள் போகலை, உங்கள் அப்பா வந்தால் நீங்கள் தனியாக வருவீங்க தானே. மனோஜையும் அத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே மன நெருடலாக தான் இருக்கும். எனக்கு நல்லாவே புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னு கேட்டால், இவங்களால நம்ம வாழ்க்கை அம்பா போச்சே அப்படின்னு இருக்கும். அது போக உங்கள் அண்ணாச்சி எப்போ பார்த்தாலும் நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் யார் தெரியுமா, பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தெரியும். இந்த வீட்டில் உள்ள அந்த பையனுக்கு என்ன கிடைச்சிச்சோ அது உங்களுக்கு கிடைக்கலையேங்கிற வருத்தமும் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் மறந்துட்டு இந்த வீட்டுக்காக செய்கிறீங்க. அத்தையோ அந்த மனோஜோ அதை அப்படி எடுத்துக்கிறது இல்லைங்க அப்படிங்கிற மீனா. அதெல்லாம் விடிஞ்சால் கிறிஷை கூப்பிட்டு போகணும் ஸ்கூலுக்கு. கிறிஷ் வேறு ஒரு பென்சிலை வச்சு போடுன்னு போட்டான். அவங்க அப்பா வேறு ஏதோ டெஸ்ட் வைக்கணும் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார். அதை என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, எனக்கு கிறிஸ் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போது உங்கள் பழைய கதையை கேட்ட பிறகு எனக்கு தூக்கமே வராதுங்க அப்படிங்கிறாங்க மீனா. இதனால தான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. இதை சொன்னோம்னா கண்டிப்பாக உனக்கும் மன சங்கடப்படும். நீ உன் தம்பியும் தங்கச்சியும் படிக்கணும்னு சொல்லி இடையில படிப்பை நிப்பாட்டியிருக்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் எனக்கே சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தங்களுக்காக நான் படிப்பை நிப்பாட்டுங்கும் போது எனக்கு அதை நினைக்க ரொம்ப சங்கடமாக இருக்கும். இன்னொருத்தவங்க பண்ண தப்புக்கு நான் உள்ளே போகணும்னு நினைக்கும் போது அதை விட வேதனையாக இருக்குது. சரி ரைட்டு, அதுதான் நடந்து போச்சு. வந்த முன்னாடியாவது நீ ஒரு வீட்டில் ஒரு ஆளாக எடுத்துக்கல, உள்ளே போய்ட்டு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முகத்துலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிப்பார். அதையும் நான் சகிச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்காக இங்கே இருக்கிறேன். என் மேலே அதிக பாசம் வச்சது எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் நீ தான். நீங்கள் 3 பேரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நான் எதை பற்றியும் கவலைப்படலை. ரவியும் என் மேலே பாசமாக தான் இருப்பான், ஆனால் அந்த வயசில் அவனுக்கு சொல்லவும் முடியல. இப்போ வரைக்கும் யார் என்ன பண்ணாலும் ரவி அப்படியே சரி அப்படின்ட்டு போயிடுவான். அவன் ஒரு சாப்பிட்டானு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஸ்ருதி ரவியும் நம்ம மேலே உண்மையிலேயான பாசத்தில் தான் இருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம தனியாக போனால் கூட ஸ்ருதி ரவியும் நம்ம கூப்பிட்டு போயிடலாங்க அப்படிங்கும்போது, மீனா இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம கீழ் வீட்டு இன்னொரு 2-3 நாளில் அவங்க காலி பண்ணி போயிடுவாங்க. அவங்க சொந்த ஊருக்கே போகிறாங்களா, சாவியை கொண்டு அப்பாட்ட கொடுக்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம வேணால் பேசாமல்
அப்பாவை கூப்பிட்டு அந்த வீடு தனி வீட்டுக்கு போயிடுவோம், மனோஜ் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படிங்கிறான், இதே வீட்டில் இருந்துட்டு போட்டோம், நம்ம சாப்பாடு அங்கே சமைச்சிப்போம். அம்மா வந்து அப்பாவை பார்க்கணுன்னா அம்மா அங்கே வந்தாலும் சரி தான், அப்பா அங்கே போனாலும் சரி தான், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது சரிங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, முதல்ல காலைல கிறிஷ் வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே கிறிஷை வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கிறிஷால் அந்த பென்சிலில் டமார் வாங்கினானே அந்த பையனோட அப்பா வராரு. வந்து கிறிஷ்னா யார் அப்படிங்கிறாங்க. நான் தான் அங்கிள் அப்படிங்கிறாங்க. வா அவன்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், போயிட்டு வா, எதுக்கு நீ என்ன செய்யாத, அசராத, மாமாவும் அத்தையும் இங்கே தான் இருக்கோம், உனக்கு ஒன்றும் ஆகாதுடா அப்படிங்கிறாங்க. சரி மாமா, நீங்கள் சொல்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. சரி, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கும்போது, அங்கிள் நான் பண்ணணும்னு பண்ணல அப்படிங்கிறாங்க. பண்ணணும்னு பண்ணலையா, அப்போ என் பையனை உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாருமே பிடிக்கும், எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை பக்கத்துலேயே வச்சுக்காமல் எங்கள் பாட்டிக்கிட்டே விட்டு வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வந்து கோவப்பட்டு எங்கேயோ போயிட்டுது. சரி, நம்மளுக்கு இருக்கிறது அம்மா தானே, அம்மா கூட இருப்பான்னு சொல்லும்போது இங்கே கொண்டு விட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்பவே மனச்சங்கடமாக இருந்துச்சு. அப்போ எப்படியாவது எங்கள் அம்மா கூட நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது எல்லா வீட்டிலேருந்தும் வந்து எல்லா பசங்களையும் பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் மட்டும் தனியாக உட்காந்துருந்தேன் அந்த பூங்காவில். உட்காந்துட்ருக்கையில் உங்கள் பையன் வந்தாப்புல. வந்துட்டு, என்னடா உனக்கு அம்மா இருக்குது அம்மா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ பார்க்க யாருமே வரல, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், என்னெல்லாமோ சாப்பிட்றோம் நாங்கள் எல்லாருமே, நீ ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்க, உனக்கு யாருமே இல்லையா, அப்போ நீ உனக்கு அம்மா இருக்குன்னு சொல்லி பொய் தான் சொல்கிறியா, பொய் தான் சொல்கிறேன், எனக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். இல்லைடா, உன்னையும் அவங்களுக்கு பிடிக்கல, அதான் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சரியான கோவம் வந்துட்டு அப்படிங்கும்போது அவரே அழுதுடுறாரு. தம்பி, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தையோ மாமாவோ ஏன் என் பையன் கூட சொல்லலைப்பா, எனக்கு அந்த விஷயம் தெரியல, நீ இந்தளவுக்கு இவ்வளோத்துக்குள்ளே மோசமாக பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கோவத்தில் தான் வந்து நான் நீ ஸ்டேஷனுக்கு கொண்டு போனது வச்சது. உன்னை உள்ளே அனுப்பணும் வைக்கணும்லாம் என்ன இல்லை, ஆனாலும் நீ வந்து அந்த தவறை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ இதாக பண்ணேன். ஆனால் இப்படி என் பையன் பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டு போகிறாங்க. டேய், கிறிஸ்ட்டு என்னடா பண்ணேன், கிறிஸ் வந்து இப்படிலாம் சொல்கிற உண்மையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படிப்பா, உள்ளதை சொல்லு அவ்வளோதான் அப்படிங்கும்போது, ஆமாப்பா இப்படி தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, இப்படி சொல்லாமடா, அவனும் ஒன்றை மாதிரி தானே, அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா ஏதோ ஒரு வேலையாக வெளியில் இருக்காங்க, நீ இப்படி பேசலாமா, அவன் மனசு எவ்வளோ சங்கடப்படும், அப்பாவும் உன்னை சங்கடப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிறிஸ் நீ கவலைப்படாத, உங்கள் அம்மா அப்பா உனக்கு இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணாத, உங்கள் அம்மா இருக்கிறாங்க, இருந்துங்க வர மாட்டுறாங்க, என் பையனை பார்க்க நானே என் முஞ்சாதி வருவோம், அப்போ உன்னையும் பார்ப்பேன், எனக்கு நேற்று வரைக்கும் ஒரு பையன், இன்னும் 2 பையன், உன்னை எப்பவும் நான் பார்ப்பேன், உன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே அங்கிளே கட்டிக்கிறேன், நீ வந்து நீ அங்கிள்னு கூப்பிட்டாலும் சரி தான், அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி தான், நான் ரொம்ப சந்தோஷம்தான் படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு இந்த சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க, வேண்டாம் அங்கிள் வச்சுக்கப்பா, இது நம்மளுடைய தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி, நமக்கு வீட்டில் ஒரு ஆள் மாதிரி, நீ அவனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணுமா தவிர்த்து அவனுக்கு மன சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிங்கும்போது, சரிப்பா நான் தப்பாக பேசிட்டேன்ப்பா, இன்னும் பேச மாட்டேன், கிறிஸ்து கூட நான் நல்லா பேசுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தப்பு என் பையன் மேலே தான் இருக்குது, என் பையன் அப்படி பேசியிருக்கக்கூடாது, எனக்கு அந்த விஷயம் உண்மையாகவே தெரியாது, நீங்களும் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கும்போது, சார் சின்ன பசங்க சார் அப்படிங்கிறாரு முத்து. 2 பசங்களும் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, நாளைக்கு பேசிப்பாங்க, அதனால் வந்து நான் பெருசாக இது படுத்த வேண்டாமே அப்படின்னு நினச்சேன். சரி, இருந்தாலும் கிறிஸ் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா இதை தான் பண்ணியிருப்போமோ அப்படின்னு தோணுது. சரி ரைட்டு, சின்ன பசங்களுக்குள்ளே அது எல்லாமே மறந்துடுவாங்க, நான் சரி பண்ணிடுறேன். இன்னும் கிறிஷுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்ண வேண்டாம், யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், நான் அவனை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன், அவனுக்கு என்ன ஃபீஸ் கட்டணுமோ நானே கட்டிக்கிறேன், அவங்க அம்மா வெளில இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, ஐயா நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷம், கிறிஷை உள்ளே போகாமல் நீங்கள் காப்பாற்றினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன், என் பையனை அப்படி பண்ணிட்டானாங்க, இந்த கோவத்தில் தான் நான் ஏதோ பண்ணிட்டேன், இன்னும் அது நடக்காது, கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, சரி நீங்கள் அவங்களுக்கு என்ன உண்மையிலே அவங்களுக்கு சித்தப்பா சித்தியா அப்படிங்கும்போது, இல்லைங்கய்யா அது நாங்கள் போய் தான் சொன்னோம், அவங்க பாட்டியை நாங்கள் கிராமத்தில் எதார்ச்சியாக பார்த்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அன்றைலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேசுவோம், அந்த பையனை எங்கள் வீட்டு பையனை மாதிரி நினைக்கிறோம், இந்த கிறிஸ்துக்கு யாரும் அன்பு காட்ட யாரும் இல்லை, நம்ம வீட்டு பையனாகவே ஆக்கிறோமே, நம்ம வச்சுக்கலாம் நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்கல, அவங்க தரலன்ட்டாங்க, இடையில எங்கிட்டே இருந்தோன்னா அவங்க விட்டுட்டு போன மாதிரி போயிட்டாங்க.
நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அவங்க அம்மா ஒரு வேண்டிய ஆளை வச்சு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நேரில் வருது வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் வைப்போம் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது உங்கள் மனசு யாருக்கு வராது? இன்னொருத்தங்க பசங்களுக்காக இவ்வளோ மனசங்கடப்பட்டு என் வீட்டில் காத்திருந்து மறுநாள் நான் வர சொல்கிறேன், நான் எதுக்கு வரணும்னு கேட்காம நீங்கள் வந்து உங்கள் பொறுமையை என்னால் பார்க்க முடியுது, உங்கள் அன்பையும் பார்க்க முடியுது. இந்த பேரன்பு எல்லார்ட்டையும் கிடைக்காது. அந்த கிறிஷ் பையன் அப்பா இல்லை, அம்மா கூட இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கை விட உங்களுக்கு கூட அவன் இருக்கான் பார்த்தீங்களா, அதனால் அவனுக்கு எந்த இதுவுமே வராது, நல்லா இருப்பான். உங்கள் மேலேயும் நிறைய அவன் நேசம் வச்சுருக்கிறான். பேசும்போது உங்கள் மேலே நல்லா மறுவாதி வச்சுருக்கிறான். நான் போயிட்டு வரேன். உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முத்து. மீனாவா நீங்கள்? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பூ வியாபாரம் பார்க்குறேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முத்து நான் கார் வச்சு ஓட்டிகிட்ருக்கேங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க 2 கார் வச்சுருக்காரு வீட்டுக்காரர் அப்படிங்கிற. அப்படியே ரொம்ப சந்தோஷம். எங்கள் கம்பெனியில் மேனேஜர் இருக்காப்புல, சரியா? இந்த மாதிரி ஒரு 2-3 மேனேஜர் இருக்காங்க. எங்கள் கம்பெனியில் நீங்கள் எந்த வாடகைக்கு வண்டி பிடிப்பீங்களோ மாதம் பணம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. 2 காருக்குமே நான் ஓட்டம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி தரேன். ஏன்னா சம்மந்தமில்லாத அந்த பையனை பார்க்குறதுக்கு நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அவ்வளோ உழைப்பை கொடுக்குறீங்க உண்மையாக. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை சார் எனக்கு இதுவே பெருசு அப்படிங்கிற. தம்பி நீ எதையும் எதிர்பார்க்கலன்னு நான் கொடுப்பேன் சரிதானா? என்னோடய கார்டு இது, இல்லை நாளைக்கு என்னை பாருங்கள் இத்தனை மணிக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஏங்க நம்ம கிறிஷுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சி வந்தோம், நம்மளுக்கு நல்லது நடக்குங்க அப்படிங்கும்போது, மீனாவா கிறிஷை பார்ப்போன்னு சொல்லிட்டு, கிறிஷே பயப்படாதான்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள். எங்கள் அம்மா இருந்தால் இந்த இடத்துல இருந்தால் கூட என்னை சரியான மனநிலைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க நல்லது மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க அங்கிள், என்னை உள்ளே போகாமல் வச்சுருக்கீங்க, நான் ரொம்பவே பயந்து போனேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாத, இப்போ 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சக்கூடாது, நெரிசல் இருக்கக்கூடாது. என்னப்பா இப்போ சந்தோஷமாக போய் படிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, மீனா ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாங்க ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா முகத்தை பார்க்காங்க. மீனா மகன் ரொம்ப வாடி இருக்குது. உடனே என்ன மீனா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்கள் கதையை கேட்டதுலேருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்க. மீனா அது நடந்து முடிஞ்ச கதை, அதனால தான் இது சம்மந்தமாக நான் உன்ட்ட சொல்லவே வேண்டாம், இதை அப்படியே காலத்துக்கு மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நீ நோண்டி கேட்டோன்னா சரி ரைட்டு உள்ளதை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டேன். சரி விடு, எனக்கும் அந்த மனோஜை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்கும்போது நடந்த கதைகள்லாம் நினைவு வரும். எழுதிய போ அப்படின்னு சொல்லிட்டு தான் கடுப்பில் அப்படி விட்டுருவேன். விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கும். இல்லைங்க இதை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிறேன் அப்படிங்க. நான் தான் சொன்னோம்ல, உங்கள் வீட்டு இன்னொரு வீடு வாடகைக்கு இருக்குல்ல, அதை நம்ம வாடகைக்கு உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு நம்ம அங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்போ நம்ம கூட தான் எங்கேனாலும் இருப்பேன், அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கேருந்து அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிறிஷ் விஷயத்தை பேசி முடிச்சிட்டோம் அப்படிங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா, நான் வேலைக்கு வந்த இடத்துல வேலை பார்க்கவே மனம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சின்ன பையன்லாமா. சரிம்மா இப்போ உங்கள் அம்மா வீட்டிலேருந்தே தான் போக போகிறேன்னா எப்படி, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, மாமா அதுக்கு வேற ஒரு வழி பண்ணணும், நான் உங்களை நேரில் பார்க்க பள்ளிக்கூடத்துக்கு வரலாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா வா அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்துக்கு ஒரு ஆஃபர் வருது, அவர் போயிருந்தார். மீனா மட்டும் அண்ணாமலையை பார்க்க போகிறாங்க. என்னம்மா இது அவசரமாம்மா, வீட்டில் எதுனாலும் சொல்லுவே எங்கே வந்திருக்கேம்மா அப்படிங்கும்போது, இல்லைம்மா கிறிஷுக்கு உண்மையான அன்பு கிடைக்கல, என் வீட்டுக்காரோடைய கதையை எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னோடனே அண்ணாமலை ஒரு மாதிரி இறங்கியம்மா என்னை மன்னிச்சிரு, ஒரு தவப்பனா என்னால் அதில் நின்று செய்ய முடியாத ஒரு ஆளாகிட்டேண்ணா, விஜயா மீறி என்னால் எதுவும் செய்ய முடியலம்மா அப்படிங்கும்போம்மா. நான் அதெல்லாம் ஒன்றும் பேசலை, மனோஜையும் அத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது என் வீட்டுக்காருக்கு ரொம்ப நாளுக்கு நாள் மனச்சங்கடமாக ஆகும். என்றைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்காரர் சங்கடத்தில் அழுதுட்டாருன்னா அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லை. அவர் சொல்லும் போதே எனக்கு அதை தாங்க முடியல. என்றைக்காவது ஒரு நாள் நான் மரியாதை குறைவாக அத்தையை பேசிடணும் வச்சிடணும், இல்லை மனோஜை பேசிடணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கேன். என்னை அறியாமல் நான் எதுவும் பண்ணிடக்கூடாது, அதனால் நான் தனி கொடுத்துன்னு போகலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே அண்ணாமலை அழுதுடுறாரு. என்னம்மா அப்படிங்கும்போது, இல்லைம்மா முத்து நானும் சின்ன வயசில் அறியாமல் ஒரு 6 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் 12 வருஷம் பிரிஞ்சிருந்துட்டோம்மா. இப்போ அவனை பிரிஞ்சு என்னால் முடியாதும்மா, என்னோடய கடைசி காலம் வரைக்கும் நான் முத்து கூட தாம்மா இருப்பேன், நீங்கள் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போகணும், நாங்கள் வந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் இல்லாமல் அவர் இருக்க மாட்டார், அது எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே தங்கிறதுக்கு எங்களுக்கு ரூம் இல்லாட்டலும் கூட நானும் என் வீட்டுக்காரரும் அந்த வீட்டில் இருக்கேன்னா ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான் மாமா. அதுபோக சுருதி ரவியும் ரொம்ப எங்கள் மேலே பாசமாக இருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு குழந்தை, இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்,
அதனால் அவங்களையும் எங்களால் பிரிய முடியாது. அப்படிங்கும்போது சரிம்மா வீடு எங்கே பார்க்கலான்னு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை மாமா உங்களையும் அத்தையும் பிரித்த மாதிரி இருக்கும் தூரத்தில் இருந்தால், பக்கத்துலேயே நம்ம பண்ணிக்கலாம் மாமா. நம்ம கீழ் வீடு வந்து வாடகைக்கு இருந்தவங்க வந்து காலி பண்ணி போகிறாங்களே, அந்த வீட்டில் பேசாமல் நம்ம இருப்போம் மாமா, வாடகையை கொடுத்துர்லாம் அப்படிங்கும்போது, ஏம்மா அது நம்ம வீடு தானே ஏன் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை மாமா அந்த வீடு அத்தை பேரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அத்தை பேர்லாம் இல்லை, கீழ் வீடு என் பேரில் இருக்குது, மேல் வீடு தான் அவங்க அத்தை பேரில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாடகை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை மாமா வாடகை கொடுக்கலனாலும் எதையாவது சொல்லுவாங்க, வாடகை கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது, சரிம்மா இதை வந்து நான் இன்றைக்கி வீட்டில் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க, வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த பின்னாடி எல்லோரையும் கூப்பிட்டு அண்ணாமலை பேசணுங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. அப்போ மனோஜ் சொல்கிறார், எப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து இன்றைக்கி வியாபாரம் அதிகமாக பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, டேய் இங்கே முக்கியமான விஷயம் பேச போகிறோம். என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் இந்த வீட்டிலேருந்து போகிறாங்க அப்படின்னோடனே ரவி சுருதி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இங்கே விஜயா ரோகிணி மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். எப்பா இவங்க இந்த வீட்டை விட்டு போனால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம இந்த வீட்டில் நம்மளுக்கு நல்ல மறுவாதி இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைக்காரு. ரோகிணி நினைக்காங்க, எப்பா ஒரி கிடையாது, எங்கேயாவது போய் தொலையட்டும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே ரவியும் சுருதி, என்ன மீனா அங்கிள் சொல்லுது உண்மையா அப்படிங்கும்போது, ஆமாம் சுருதி நம்மலாம் சேர்ந்து தான் போகிறோம் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் போனால் போங்க, உங்கள் கூட எதுக்கு சுருதி ரவியும் வரணும், அவங்களாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதை அவங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னடி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் வாய் நீள தான் செய்யும், எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, என் வீட்டுக்காருக்கு நடந்த சங்கடங்கள் அந்த மாதிரி அப்படிங்குவோம். உன் வீட்டுக்காரர் யார் என்ன பண்ணிட்டா அப்படிங்கும்போது, அத்தை 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 12 வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்களாம் எதுவுமே பேசிடாதீங்க, உங்கள் மேலே நான் அம்புட்டு கோவமாக இருக்கேன் அப்படிங்குவோம். கோவம் என்னடி பண்ணிடும், என் வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. அத்தை நான் போக தயார் நிலையில் இருக்கேன் அப்படிங்கும்போது, டே முத்து உன் முன்னாடி என்ன சொல்லுதா அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நான் தனியாக போகணுன்னு நினச்சேன், நானும் மீனாட்ட சொன்னேன், அப்பா வந்தால் தனியாக போகணுன்னு நான் சொன்னேன், அப்பா நீ வரலப்பா அப்படிங்குவோம். டே முத்து நீ எங்கே இருக்கியோ, ரவி சுருதி எங்கே இருக்கானோ நான் அங்கே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரப்பா, என்னப்பா இந்த வீட்லேயே நம்ம இருந்துக்கலாம்ப்பா, வேறு எங்கேப்பா புதுசாக வீடு பார்க்குறது அப்படிங்க. டே வீடு பார்க்க அங்கங்கே போக வேண்டாம், நம்ம கீழ் வீட்டிலே இருக்கலாம் தனியாக, மனோஜ் விஜயா ரோகிணி இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் தான் வந்து கூறலாம் பேசிகிட்டு இருக்கான், நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க போகிறாங்களா எங்கேயாவது போக சொல்லுங்கள், நீங்களாம் போகக்கூடாது அப்படிங்கும்போது, விஜயா இதை சொல்லி தான் இந்த வீட்டில் என்ன உட்கார வச்சுட்ருக்க, இனிமேல் பட்டு யார் சொல்கிறாங்களோ சொல்லலையோ இந்த வீட்டில் நானும் இருக்க மாட்டேன், டே முத்து நம்ம கீழ் வீட்டுக்கே போயிடலாம்டா அப்படிங்கும்போது, எப்பா நீ வேறனா எங்கேனாலும் போகலாமா, டே ரவி சுருதி எப்படி அப்படிங்கிறாங்க. போயிடலாம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி கீழே விட்ட பார்த்து போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, டே மனோஜ் என்னடா இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏம்மா எனக்கு வயிறு பசிக்கு அப்படிங்கும்போது, டே இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, வயிறு பசிக்கின்னுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சமைச்சிருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை. ரோகிணி முதல்ல சமை அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் உப்புமா தானே அவங்களுக்கு என்ன தெரியும், உப்புமா கிண்டி வைக்காங்க, அதையும் கரிச்சு வச்சுருந்தாங்க. விஜய் அதை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நைட்டு கூட நான் சமைக்க முடியல நீலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பாடு வர சொல்லுதாரு. சாப்பாடு 1000 ஆயிடுது நைட்டு. உடனேம்மா சாப்பாடு 1000 ஆயிடுச்சு, காலையிலலாம் வந்து கடையில் புக் பண்ணால் மறுபடியும் 1000 ஆகும், அதனால் யாராவது சமைக்க பாருங்கள் அப்படிங்கும்போது, டே மனோஜ் என்னடா இப்படி உங்கள் அப்பா பண்ணிட்டாரு, அவங்களோட எப்படிடா போவார் அப்படிங்கிறாங்க. அங்கே கீழ் வீட்டில் சமையல் பண்ண வாசம் பயங்கரமாக இங்கே வருது. இதை பார்த்த மனோஜ், அம்மா நீங்கள் அப்பா அங்கே போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அங்கே நல்ல சமையல் நடக்குமா அப்படிங்கும்போது, டேய் அந்த முத்து மீனாவும் பிளான் பண்ணி என் வீட்டுக்காரர் அங்கே கொண்டு போயிட்டாங்க, அவரை அங்கே கூட்டி வரணும், எப்படியாவது நீ தாண்டா அதை சரி பண்ணணும், அவர் மட்டும் இங்கே வந்துட்டால் சரியாயிரும், உங்கள் அப்பா பென்ஷன் வாங்குதாரு, அந்த பென்ஷன் பணத்துக்காக கூட அந்த மீனை அங்கே கூட்டி போயிருப்பா அப்படிங்கிறாங்க. இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி நானும் அப்படி தான் நினைக்கேன் அப்படிங்கலாம் நினைக்க, ஒழுங்காக சமைச்சு பழகு, உங்கள் மாமாட்ட நீ நல்ல பேர் வாங்கணும், அந்த மீனா எப்படி சொன்னதெல்லாம் அவர் கேட்குறது மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஓன் சொல்லியும் இந்த குடும்பத்தை சொல்லியும் உங்கள் மாமா கேட்குறது மாதிரி இருக்கணும், ஆனால் நீ நல்லா சமைச்சு பழகு அப்படிங்கும்போது, சரியத்தை அப்படின்னு சொல்லி இங்கே சமைச்சு பழகுதாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை, இப்படியா இருக்குது சூழ்நிலையில். மறுநாள் காலையில் மனோஜ் வந்து அண்ணாமலை பார்க்க பார்க்குக்கு போகிறாங்க. பொண்ணாப்பா நீங்கள் தனியாக முத்து கூடயும் அந்த மீனா கூடயும் போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, எங்கடா வெளிநாட்டுக்கடா போயிட்டோம், நீங்கள் மேல் வீட்டில் இருக்கீங்க, நாங்கள் கீழ் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது, எப்பா சமையல்லாம் அங்கே நடக்குது, இனிமேல் நீங்கள் மீனா சமையலை தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைப்பா, ரோஹினிமே நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கும்போது, டே
சமையலுக்காகலாம் நான் போகலை. மீனா பிள்ளை சமைச்சாலும் சரி தான், ஏன் நானே சமைச்சாலும் சரி தான், எனக்கு முத்து ரவி சுருதி கூட இருக்கணும் அப்படிங்கும்போது, எப்பா நானும் உங்கள் பையன் தானே அப்படிங்கும்போது, டேய் நீ இவ்வளோ நாள் உங்கள் அம்மைக்கு தான் பிள்ளையாக இருந்த, எனக்கு பேருக்கு தானே பிள்ளை, மற்றபடி எனக்கு பிள்ளையாக இருந்தது எல்லாமே, எனக்கு பண்ணது எல்லாமே என் முத்து தான். என் முத்தை நான் 12 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டேன். நேற்று சொன்ன மாதிரி தான், எப்பவும் அவன் கூட தான் இருப்பேன் என் கடைசி காலம் வரைக்கும். அதுபோக அவனுக்கு நான் எதுவுமே செய்யலைடா. நான் வேலை பார்த்து எனக்கு தந்த ஒட்டுமொத்த பணத்தையும் உன்கிட்ட கொண்டு தந்தேன். ரவியாக இருக்கட்டும் முத்தாக இருக்கட்டும் அதில் ஒத்த ரூபாயை கேட்கல. முத்துட்டு கேட்கும்போது, எப்பா அந்த பணம் உனக்குள்ளே பணம்பா, நீனே வச்சுக்காப்பா, எதுக்கும் தேவைக்கு பயன்படுத்திக்காப்பா, உனக்கும் அம்மைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னான். ஆனால் நீ என்ன சொன்ன, எப்பா அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாங்க, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கேன் அப்படின்னேன். அப்போ கூட அது காணாமல் வச்சு அப்படி இப்படின்னேன். கடைசியில் கிடைச்சது கூட சொல்லலை. என் மாமனார் வீட்டு பணம்னேன். அந்த மாமனார் வீட்டு பணத்தில் நீ நினைஞ்ச பிஸ்னஸ் ஆரம்பிக்கம்னேன். கடையில் நான் உழைச்ச பணம்னு தெரிஞ்சு அப்போ வந்து ஆரம்பினேன். பாட்டி நெருக்கடி பண்ணோன்னே ஒரே ஒரு மாதம் மட்டும் 50,000 கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்பா செலவுக்கு என்ன செய்தார், ஏது செய்தார், அப்பாவுக்கு பென்ஷன் வருதா வரலையா, எப்பா நீனும் உனக்கு தேவையானது வேங்கலப்பா, உனக்கும் வயசாகி போச்சுலப்பா, என்னென்னு தேவை இருக்காப்பான்னு ஒரு நாளும் கேட்டதில்லை. ஆனால் முத்து அப்படி கிடையாது. எனக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கின்னு வந்து என் செலவுக்கும் தந்து என்ன தாப்பம் மாதிரி அவன் நடத்துதான். ஏன்னா இத்தனைக்கும் அவன் பெருசாக படிக்கலை, பெரிய வேலை பார்க்கல. நீ தான் அடிக்கடி சொல்லுவேன் நான் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்ட்டு. என்றைக்குமே உள்ளூட்டுக்குள்ளே முத்து எதையுமே பெருசாக பேசுனது கிடையாது. ரவி படிக்கும்போது கூட எனக்கு ஒரு சில மாதத்துல சரியாக சம்பளம் வராமல் இருந்திருக்கு. அப்போ தான் முத்து இது பண்ணியிருக்கான். அதுபோக நீ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது அவன் உழைச்சி உனக்கும் செலவுக்கு தந்துருக்கான். நீ காலேஜ் போகும்போது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நீ பெரிய பிஸ்னஸ்மேன், நான் ஒரு ஆள், நீங்களாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி முத்தையும் கேட்க, அவன் கொஞ்சாதையும் மீனாவையும் கேட்க, இதை எப்படி நான் ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டில் நான் வந்து சராசரியாக இருக்க முடியும்? இப்போ செஞ்சது தான் சரி. என்ன ஒரே வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம், பார்க்கணும் யார் முகத்தை யாருனாலும் பார்த்துக்கலாம் இல்லைங்களா, தனி சமையல், அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து இதுக்கு மேலே பட்ட பேசினது வேஸ்ட்டு தான்ட்டு போயிருந்தாங்க. இங்கே முத்து வந்து மீனாட்ட சொல்லுவாங்க, மீனா உனக்கு அங்கேயோட இங்கே கொஞ்சம் வேலை கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும், எங்கள் அம்மா அடிக்கடி உன்னை கூப்பிட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, எனக்கு அது சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. எங்கள் அத்தை என்கிட்ட கூப்பிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க, நம்ம செஞ்சு கொடுக்குறோம், இது ஒரு மனசு திருப்தியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் வந்து உங்கள் மனசு சங்கடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா விடு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரவி சூரி எல்லாமே பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. இதை வந்து விஜயா வந்து ஒரு ஜன்னல் வழியாக விட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவரும் சிரிச்சிட்ருக்காரு, இந்த வீட்டில் சாப்பிட்டோமா வச்சோமான்னு கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க உங்கள் பொஞ்சாதி நான் இந்த வீட்டில் இருக்கேன், நான் சாப்பிட்டேன்னா வச்சேனான்னு கேட்கல அப்படிங்கும்போது, விஜயா அதே வீட்டில் நான் இருக்கும்போது கூட ஏங்க சாப்பிடுங்கன்னு நீ ஒரு நாள் நீ சொன்னது கிடையாது. மீனாவும் முத்து தான் எனக்கு சாப்பாடு தருவாங்க. மீனா வரதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு ஒரு பொம்பளையில் வச்சுருந்தோம், அந்த பொம்பளையில் சோறு தரும். நீ ஒரு நாள் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கே ஒரு வாய் சோறு சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டதும் இல்லை, வேலைக்கு போன இடத்துல கேட்டதும் இல்லை, பொதுவாக ஒரு இடத்துக்கு போகையில் அங்கே என் புருஷன் தாம்னு சொன்னதும் இல்லை. வீட்டுக்கு வந்தால் என்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி இது பண்ணுவேன். மாதம் மறந்தோடனே என் பென்ஷனுக்கோ நான் சம்பளம் எடுக்கும்போது சம்பளத்துக்கோ என்கிட்ட பேசுவேன். மற்றபடி எனக்கு மரியாதை இருக்கிற மாதிரி காட்டிப்பேன், அவ்வளோதான். ஆனால் அப்படி நீ செஞ்சது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இன்னும் சாப்பிடலைங்க அப்படிங்கும்போது, விஜய் என்னது சாப்பிட்லையா, என் மனசு சொன்னால் தான் வந்து ஆர்டர் பண்ணி தருவானே அப்படிங்கும்போது, அவன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட இருந்தோம்னா என்ன பைசா நிறைய செலவாயிரும், அதனால் ஏம்மா எதையாவது சமைச்சு சாப்பிடுங்கன்ட்டு அவனும் ரோகிணி மட்டும் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படிங்கும்போது, விஜயா நாங்கள் வந்து முழுசாக ஒரு நாள் ஆகலை, அந்த ஒரு நாள் உன்னால் சமாளிக்க முடியல, மீனாக இருக்கும்போது அதோட அருமை தெரிலல. இதை தான் எல்லோரும் சொல்லுவாங்க, நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும் அப்படிம்பாங்க. மீனாக இருக்கும்போது உனக்கு வேலைக்காரியா உனக்கு பூக்காரியா நீ சொன்ன எடுபடியாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த நிமிஷம் உனக்கு வந்து மீனா வந்து ஒரு எஜமானியாக தெரிஞ்சிருக்கும். உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அத்தை அப்படிங்கிற மறுவாதியோடு இருந்துச்சு. என்றைக்கு உன்னை பற்றிய உள்ள லட்சணம் தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் இனிமேல் பட்டு நம்ம வந்து இப்படி ஒரு ஆளுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த பிள்ளை தனியாக போகணுன்னு சொன்னது. நான் இல்லாமல் தனியாக இருக்க மாட்டான் முத்து, அதனால் நான் அவனோட வந்துட்டேன், நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, இதான் உங்களுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயாவும் பட்னியாக படுத்துடுறாங்க. காலையிலே எந்திரிச்ச உடனே விடிஞ்சு ஓடியாமல் விஜயா வந்து
எங்கள் பார்வதி வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்வதி கேட்காங்க, என்ன விஜயா காலையிலே வந்து நிற்கிய, என்ன சமாச்சாரம்? நீ தான் வந்து 3 நாளைக்கு யோகா சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொன்னியே, இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு வயிறு பசிக்குமில்ல, சாப்பாடு தான் அப்படிங்கிறாங்க. விஜயா நைட்டு சுட்டா இட்லி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இட்லியை வை அப்படின்னு சொல்லி சாம்பாரை கரைச்சி அங்கே சாப்பிடுதாங்க. சாப்பிட்டோன்னே இவ்வளோ பசியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மீனா அண்ணன் எல்லாம் தனியாக போயிட்டவலாம், இப்போ நீ எப்படி சாப்பிடுத அப்படிங்க. அதையும் கேட்க, ரோகிணி சமைச்சா நம்மளுக்கு வாய்க்கு பிடிக்க மாட்டாங்க. ஐயா 2 பேரும் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுதாவா, எனக்கும் ஆர்டர் பண்ண நிறைய வரும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணதே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி சிரிக்கிறாங்க. ஏன் பார்வதி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் மனோஜ் சொல்லுவா பெரிய பிஸ்னஸ் மேன், அவன் பெரிய ஆள் ஆயிடுவான், மல்டி மில்லியனர் ஆயிடுவான், அப்படி இப்படிம்பேன். அதுபோக எனக்கு சாப்பாடுன்னா அப்படி பண்ணி கொடுப்பான் கடையில் ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொல்லுவேன், என்னை நல்லா பார்த்துப்பான். இப்போ முத்து மீனா போய் 1 நாள் தான் ஆச்சு. இந்த 1 நாள்லேயே நீ பட்னியும் பசியுமாக கிடக்க, இதெல்லாம் லாய்க்கப்படாது. நான் சொல்லுதான் கேளு, பழைய விஜயாவாக இருக்காத. நீ சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறப்பா. அதுபோக நீ ஒரு நேரம் சாப்பிடலனாலும் நீ என்ன செய்ய மாட்டேன், தாங்கிக்க மாட்டேன். அதனால் உன் வீம்பெல்லாம் விட்டுட்டு உன் பையன் முத்து மேலேயும் மீனா மேலேயும் நீ பாசத்தை காமி. அப்படி நீ பாசத்தை காட்டினா தான் உனக்கு 1 வாய் கஞ்சி கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீ ரொம்ப சங்கடப்படுவ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா நினச்சி பார்க்காங்க. மனோஜ் 1 நாள் கூட சோறு தர மாட்டாங்க. நம்ம ஏதாவது வகையில் நடித்து இந்த முத்து மீனாவும் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு சோறு. அதுபோக ஒரு வீட்டை வாடகை விட்டால் அந்த வாடகை நம்மளுக்கு வந்துவிடும். இவர் வேண்டான்றவர், நம்ம தானே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட் இதான் சரியான பிளானு அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கும் பார்வதி வீட்டில் இருக்காங்க. சாயந்தரம் ஆனோடனே எல்லோரும் கிளம்பிட்டு வந்துடுவோம்ல, அங்கே நேராக கீழே இருக்க வீட்டுக்கு போகிறாங்க. விஜயவரத்தை பார்த்துட்டு வாங்கத்தன்னு கூட மீனா கேட்கல, ஒரு காப்பி போட்டு கொண்டு வைக்காங்க. என்னம்மா வாத்தன் கூட கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. நான் அவங்க மருமகளா அப்படிங்கிறேன். ஆமாம்மா, நீ என் மருமக தானே, எப்படின்னாலும் எனக்கு முத்து மேலே கோவம் இருந்துச்சு, படிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, அவர் படிக்காமல் போகிற காரணம் யார், நீங்களும் உங்கள் பையனும் தானே அப்படிங்கும்போதேம்மா, இப்போ தான் அதை உணர்ந்துக்கிட்டேன், வாங்க நம்ம எல்லோரும் ஒரே வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, அத்தை இனிமேல் லாய்க்கப்படாது, நானும் என் வீட்டுக்காரர் இங்கேயே இருக்கிறோம், உங்கள் ஆசை பையன், உங்கள் பேரை காப்பாற்றுற பையன் அவர் அங்கே இருக்கார், உங்கள் மருமகள் அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது விஜய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே முத்துக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் குழம்பு அது இதுன்னு வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ரெடி பண்ணி சூப்பராக மணமாக வைக்காங்க. இந்த மனம் உள்ள பயங்கரமாக மனம் வீசுது. அங்கே மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி 3 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க வாசத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இது மீனா வீட்டுக்கு போனால் தான் சாப்பிட்லாம் போலக்குன்னு இவங்க 3 பேருக்குமே ஒரு எண்ணமாயிருது. அப்போ மனோஜ்கிட்ட வந்து விஜயா பேசுகிறாங்க, டேய் அந்த மீனாவை அந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க வேண்டாம், ஆனால் அவள் இருந்தாலும் நல்லா சமைப்பான், நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம், அவளை இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி நம்ம பண்ணிப்போண்டா, ஆனால் வந்து இவர் இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்டா, அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த வீட்டு வாடகையும் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. ஏம்மா நானும் 2 நாள் சமாளிக்க முடியல, மீனாவும் முத்து இந்த வீட்டில் தான் லைக்கு, இந்த வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் அவன் வாங்கி போடுவான் வேலைக்காரி மாதிரி சமைப்பா, எல்லோரும் பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணி அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கும்போது ரோகிணி மட்டும் சொல்லுதாங்க, வேண்டாம் மனோஜ், இந்த வீட்டு விட்டு அவங்க போனவங்க அப்படியே போகட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கும்போது, அத்தை நான் மனோஜை தனியாக பேசணும், இதெல்லாம் இங்கே பேசு அப்படிங்கும்போது, அத்தை இந்த வீட்டை வந்து பின்னாடி மனோஜ் தானே கொடுப்பீங்க அப்படிங்கும்போது, அதில் என்ன சந்தேகம், எனக்கப்புறம் நான் மனோஜ் தான் கொடுப்பேன் அப்படிங்கும்போது, மனோஜ் இப்போ அவங்க அந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க, அப்படியே போட்டோம், அப்படி போயிட்டுனா அந்த வீடு உங்களுக்கு ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், நீ சொல்லலாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் வந்து சமையல் ஒன்று வேணும்ல அப்படிங்கும்போது ரோகிணி நினைக்காங்க, இப்போதைக்கு வந்து அவங்க இங்கே வராமல் இருந்தால் தான் நல்லது, ஏன்னா கிறிஸ் அவங்க வச்சுருக்காங்க, இங்கே வந்தால் லாய்க்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே சாப்பாட்டுக்கு உள்ள ஆளுக்கள்லாம் இவங்க 2 பேரும், இவங்க நேராக 2 பேரும் அங்கே போகிறாங்க. எப்பா என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். முத்து என்னை மன்னிச்சிருட்டா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்ட்ட மன்னிப்பு கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லை உன் வாழ்க்கை வம்பா போக காரணம் நான் தான், அம்மாவும் தான், அதனால தான் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு வந்திருக்கோம், இனிமேல் இப்படி நடக்காது, நம்மளாம் ஒரே வீட்டில் இருப்போம், நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை மனோஜ் மனசுலேருந்து பேசலை, வெளியிலேருந்து பேசுகிற, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறாங்கப்பா, நீங்களும் வேணும், இந்த குடும்பம் வேணும் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, இந்த சிக்கன் குழம்பு வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா ரவி அப்படின்னு சொல்லி நேராக டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுதாரு. விஜயாவும் சாப்பிட்றாங்க. ரோகிணி மட்டும் அங்கே சாப்பிடாம உட்காந்துட்ருக்காங்க. இப்போ மனோஜ் ஒரு பார்சல் வாங்கிட்டு, இப்போ நான் ரோகிணிக்கு சாப்பாடு கொண்டு போயிடுறேன், காலைல விடிஞ்சாப்பில் அங்கே வந்துருங்கப்பா
மீனா முத்து அங்கே வந்துட்டாங்கன்னா காலையிலே மீனாப்பில் சமைச்சிரும், கடையில் ஆர்டர் பண்ண வேண்டாமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் நீ சாப்பிட்றதுக்காக நாங்கள் 2 பேரும் அங்கே வரணுமா? ஒவ்வொரு வாட்டியும் அம்மா என்ன சொல்லுவாங்க, இது ஏன் வீடு, இந்த வீட்டு விட்டு போன்னு சொல்லுவாங்க என்னையும் மீனாவையும். அந்த நேரத்தில் நானும் மீனாவும் சங்கடப்பட்டு தான் உட்காந்துருப்போம். அப்பாவுக்கு எங்கள் அப்பாவும் என் கூட வந்துட்டார், இந்த வீடு எங்கள் அப்பா பேரில் இருக்குது, இந்த வீட்டிலேருந்து நீ யாருன்னு போன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நிலக்கண்ணீரை வடிக்காங்க. டேய் முத்து, உன் மேலே 1000 கோவம் இருந்தாலும் நீ என் பிள்ளைலன்னு பேருமாடா, ஒழுங்காக வீடு வந்து சேருங்க அப்படின்னா முத்துக்கு ஒன்றும் விடலை, நம்ம அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாருமே இந்த நடிப்பை நம்பி எங்கள் பேர் தாங்க. அங்கே போனோம்னா வழக்கம் போல் வச்சுட்டு அவங்க வேலையை தானே கட்டுவாங்க. மறுநாள் காலையிலே 2-3 புரோக்கர் வர சொல்லுதாங்க, அந்த வீடை வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வாடகை கொடுத்தோம், அட்வான்ஸ் ஒரு 50,000 வாங்கிடுறாங்க. வேணும்னா மீனா இதை சம்ம அதை சம்மன்னு சொல்லிட்டு நேராக பார்வதி கூப்பிட்டு துணி கடைக்கு போயிருந்தாங்க. அங்கே துணி எடுத்து வந்து இறக்குதாங்க. உடனே அண்ணாமலை என்ன வச்சியா பணம் எது அப்படிங்கும்போது, ஏப்பா வேறு என்ன, கீழ் வீட்டை வாடகை விட்டாச்சு, அந்த அட்வான்ஸ் பா அப்படிங்கிறா தானே அப்படிங்கிறாரு. இங்கே விஜயா சொல்கிறாங்க, எங்க மாதம் அது வருமானம் வரப்போகுது, நீங்களும் சரியாக என்கிட்ட பென்ஷன் தரதில்லை, நான் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கும்போது, விஜயா அந்த வாடகை பணத்தை கையில் வச்சு வீட்டு தேவைக்கு செலவு பண்ணணும், வீட்டுக்கு நீ 5 விஷயம் செலவு பண்ணது கிடையாது. நான் பென்ஷன் எடுத்துகிட்டு பாதி வாங்கிக்கிறேன், இந்த வாடகையே வாங்கிக்கிறேன், கிராமத்துலேருந்து எங்கள் அம்மா கொடுத்து விடுவதையும் வாங்கிக்கிடுதேன், இவ்வளோ வச்சுட்டு காணலைங்க. அதுபோக யோகா சொல்லிக் கொடுக்கமுங்க, நடன பள்ளி வச்சுருக்கமுங்க, அதில் வர வருமானத்தையும் என்ன செய்யுதுன்னு தெரில அப்படிங்கும்போது, ஏங்க நான் 1 மாதம் பிரியுன்னு தானே சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் பணம் வாங்குவேன், அதுக்கப்புறம் நான் கூட நான் ஒரு விஷா கூட வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க விஜயா. இதை தான் நீ நடன பள்ளி வைக்கும்போதுன்னு சொன்னேன். சரி ரைட்டு, நான் புருஷனை என்ன செய்யணுமோ செய்தேன், நீ பொஞ்சாதியாக அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுன்னு நினைக்க எனக்கு பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க பண்ணணும் அப்படிங்கும்போது, என் சொல்லுக்கு நீ மரியாதை கொடுக்கணும், ஒன்று பண்ணு, மீனா இப்போ சமைக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தெல்லாம் நீ நினச்சி கழுவு, இல்லையா மீனா பிள்ளை வேலைக்குள்ளே போய்ட்டு வந்துச்சுன்னா அப்போ நீ பாத்திரத்தை கழுவி அது சமைச்சிடும், ஏதாவது ஒன்று அது செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நானே பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா இப்போ நல்ல முகூர்த்தம், நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வரும், பூ வியாபாரம் வரும், அதில் நீ எல்லாத்தையுமே செய்ய முடியாதும்மா, அதில் ஆகிக்கூடாது, எங்களுக்குன்னு ஒன்று இருக்குல்ல அப்படிங்கும்போது, மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு, மீனா எங்கள் அப்பா சொல்லுறது சரி தானே, கிட்டத்தட்ட ஒரு 6 டெக்கரேஷன் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதம் மட்டும், பூவுக்கு ஒரு 4 ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன், அப்போயே 1 வாரம் அதுக்கே கணக்காகும், அந்த 1 வாரத்துக்கு நம்ம 2 நாள் வச்சு பார்த்தாலும் 14 நாள், அந்த 14 நாள் நீ நினச்சி சொல்லு, இல்லை கூடுதலாக ஒரு ஆர்டர் தான் நினச்சிவே அப்படிங்கும்போது மீனா யோசிக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த மீனா சமைக்கலாம் நான் நினச்சி மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், அதனால் ஆகிக்கூடாது என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நானே பார்த்துக்கிறேங்க மாமா, எப்படியும் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இனிமேல் நம்ம வேலைக்கு ஒரு ஆள் வச்சா தான் முடியும், நான் செல்வத்திட்ட பேசுகிறேன்னு சொல்லி செல்வத்துக்கு கால் பண்ணேன். டே செல்வம், வீட்டில் சமைக்க ஒரு ஆள் வருவாங்கன்னு சொன்னால அவங்ககிட்ட பேசேன் அப்படிங்கும்போது, டே முத்து அவங்க நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்றாங்க. முத்து எவ்வளோ ஏதுன்னு கேட்காம 15,000 சம்பளம், நான் மாதம் சமைச்சிப்பேன், ஆனால் தங்கிறதுக்கு எனக்கு ரூம் வேணும் அப்படிங்கிறாங்க. இதை முத்து அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க, எப்போ 15,000 ஆகுமா மாதம், ஆனால் தங்கிறதுக்கு ரூம் கேட்காங்க, இங்கே தான் தங்குவாங்களாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, நம்ம வீட்டில் தங்கிறதுக்கு ரூம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஏங்க அங்கங்கே யார்கிட்டையும் பேச வேண்டாம், யார் சமைச்சாலும் மாதம் 15,000 கேட்பாங்க, அது போக தங்கிறதுக்கு இடம் கேட்பாங்க, மாதம் 15,000 உங்கள் அண்ணனும் உங்கள் அத்தையும் தரட்டும் அப்படிங்கிறாங்க. என்னது என் வீட்டில் நீ நீ சமைக்கிறது காசு தரணுமா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சொல்லி பார்த்தேன், எனக்கெலாம் யாரும் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வழக்கம்லாம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கள் விஜயா ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த மீனாவுக்கு ரொம்பவே குழப்பாகி போச்சு, நான் பழைய மாதிரி இல்லை, முன்னாடி நான் எதை சொன்னாலும் எதுவும் பேச மாட்டான், இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே முத்துக்கும் இவனுக்கு அருணுக்கும் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அந்த அருணை பார்த்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ விஜயா மறுநாள் காலையில் அருணை பார்க்க போகிறாங்க. அருணை பார்த்துட்டு, உனக்கும் என் பையனுக்கும் ஆகாது அப்படிங்கும்போது, என்னம்மா உங்கள் பையனுக்காக நீங்கள் பேச வந்திருக்கீங்களா, அந்த முத்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது, எனக்கு அவனை பையனாகவே பிடிக்காது, உனக்கு அவனை சவளப்பாடியே பிடிக்காது, கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்று தான், அவன் இந்த 2 கார் வச்சுருக்கிறதுனால தான் இந்த மீனா ரொம்ப ஓவராக ஆட்டம் போடுதான், அந்த 2 கார் இருக்கக்கூடாது, அந்த காரை ஏதாவது வகையில் உள்ளே போக வைக்கணும், உங்கள் ஸ்டேஷன்லேருந்து தூக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு வழி சொன்னால் நீங்கள் செய்வீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் 2 பொருள் தரேன், 2 காருக்குள்ளே எப்படி வச்சுருங்க, சாவி எப்படி உங்கள் வீட்டில் தான் இருக்கும், வச்சுருங்க, வச்சுட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் மீதியை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி என்னைக்கு தருவீங்க அப்படிங்கிறாங்க. 2 நாள் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே பொருளை வாங்கி ஒரு இடத்துல அருண் வச்சுருந்தாரு. விஜயாட்டையும் தகவல் சொல்லிடுறாங்க, நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே முத்து
இவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு கம்பெனியில் பேசுகிறார். யார்? அந்த கிறிஷுக்கு ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க அப்பாட்ட. அவங்க கம்பெனியில் 2 காரும் காலையிலேருந்து இந்த மேனேஜர் எடுத்து கொண்டு அந்த கம்பெனியில் விடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து விடணும். நான் எங்கள் வண்டியை விட்டுட்டு டிரைவர் போயிடணும் அப்படிங்கிறதான் பேச்சு. அப்போ அதை அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு பணத்தை வாங்கிடுறாங்க, அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. வாங்கினோன்னா வண்டியை விட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வண்டியை காணலை. வண்டியை விஜயா வந்து எல்லோரும் தூண போய் நினச்சி பார்க்குறாங்க. முத்து வண்டியை மட்டும் காங்கலையே, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வண்டி காங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. மறுநாள் காலையிலே அண்ணாமலாட்ட விஜயா கேட்குறாங்க, ஏங்க அந்த முத்து வண்டியை காங்கலை அப்படிங்கும்போது விஜயா முத்து வண்டி ரெகுலராக ஒரு ஓட்டம் ரெடி பண்ணியிருக்கான். கிறிஸ்து பையனுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அந்த பையனோட அப்பா வந்து முத்து மீனாவனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு 2 வேலை கொடுத்துருப்பார் உங்களுக்கு. 2 வண்டி அங்கே ஓடுது அப்படிங்கும்போது 2 வண்டி அங்கே ஓடுதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்து வந்து நாளைக்கு ஒரு காரை அட்வான்ஸ் போட்டு நினச்சி போகிறான், கார் டியூவில் வாங்க போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அதே மாதிரி காரையும் வாங்கிடுறாங்க. இதை இவர்கிட்ட சொல்கிறாரு அருணுக்கிட்ட, இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, சரி ரைட்டு அந்த ஒரு கார்லேயும் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஒரு காரில் வச்சுருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே விஜயாட்ட ஒரு இடத்துல அதை கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு உள்ளே மட்டும் வச்சுட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனோஜ்காரும் முத்துக்காரும் தெரியாமல் சரியா 2 காரும் ஒரே மாதிரி இருந்தோன்னே மனோஜ் காரில் கொண்டு வச்சிடுறாங்க அருண் கொடுத்ததை. அருண் சரி ரைட்டு வச்சிட்டிங்களான்னு வச்சிட்டேன் அப்படின்றாங்க. காலைல ஒரு 8 மணிக்கு அருண் வந்து ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, சார் இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு, வண்டிக்குள்ளே தேவையில்லாத பொருட்களை வச்சு சேல்ஸ் பண்ணுதாங்க வைக்காங்க அப்படின்னு சொல்லுதாங்க, நம்ம அதை இது பண்ணணும் அப்படிங்கும்போது, என்னப்பா சொல்கிறேன், அது உன் சோளப்பாடி வீடுங்கிற அந்த வீட்டில் இருக்குங்க, அந்த உள்ள காரில் இருக்குது, அதை வச்சு தான் இது பண்ணுறாங்கங்கிற, தப்பாக இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அவன் அந்த மாதிரி ஆள் தான் முத்து, அந்த காரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் கொண்ட டீம் வந்து வருது. வந்து காரை பார்க்காங்க, முத்து காரில் இல்லை. முத்துக்காரன்னு சார் இல்லையே சார் அப்படிங்கிற, இன்னொரு கார் இருக்குல்ல அதை பார்ப்போம் அப்படிங்கிற, அந்த காரை பார்க்காங்க. அப்போ அந்த வண்டி நம்பர் யார் இருக்குன்னு பார்க்குறாங்க. அதில் மனோஜ் பேரில் இருக்குது. மனோஜ் பேரில் இருந்தோடனே உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னா, மனோஜ் வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வண்டியில் தேவையில்லாத பொருள் நீங்கள் தானே வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. அருண் முழிக்கிறாங்க. ஆகா முத்துக்கு வச்சோம், அது இங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, எதுக்குங்க கூப்பிட்றீங்க பையனை அப்படிங்கும்போது, எதுக்கு கூப்பிட்றோமா, வண்டியில் தேவையில்லாத பொருள் எதனால் ஸ்டேஷனில் வச்சுக்கணும், ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்கே விஜயா வந்து நைஸாக அருணை கூட்டி பேசுகிறாங்க, நீங்கள் சொன்னதுனால தான் நான் வச்சேன், அதுபோக நான் வந்து முத்துக்காரன்னு நினச்சி ரவி காரில் இவன் மனோஜ் காரில் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, இதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் உங்களை கரெக்டாக சொன்னேன், இதில் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது விஜயா வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சார் என் பையன் முத்துக்கு எனக்கு ஆகாது, அவனுக்கு ஏதாவது ஒரு ஆப் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த அருண் சார் தான் கொண்டு வச்சேன் அப்படின்னு. என்ன அருண் நினச்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இன்னும் 6 மாதம் உங்களுக்கு வேலை கிடையாது, இது மட்டும் உறுதியாச்சு அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துக்கு மீனாவுக்கும் தெரிய வருது, ஓ இந்தளவுக்கு பண்ணதளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் இன்னும் வந்து நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. மனோஜும் ரோகிணியும் சொல்கிறாங்க, ஆமாம் கொஞ்ச நாளைக்கு நாங்களும் வெளியில் எங்கேயாவது இருக்கலாம்னு பார்க்குறோம், ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து காது தெரியாமல் வைக்கிறீங்க, நாளைக்கு ஏதாவது ஆகிட்டுனா சரி வராது அப்படின்னு. மனோஜ் என்னடா நீ கடைசி வரைக்கும் கூட இருப்ப, என்ன நம்ம நல்லா பார்த்துப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ கூட இப்படி பண்ணுறேடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்குமே உங்களை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. யாருமே இல்லாத ஒரு ஆனா மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ பார்வதி வீட்டுக்கு வராங்க. என்ன விஜயா உன் வீடும்பா, இப்போ உன் வீடே ஆயிடுச்சு போலையா அப்படிங்கிறாங்க. ஏன் பார்வதி இப்படி பேசுகிற, எங்கள் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கும்போது, விஜயா நான் எதுவுமே பண்ணாமல் கூட என் மருமகளையும் மோனும் போயிட்டாங்க, உன் மருமக பார்த்து செஞ்சா, எந்த மோனை வேணாம்னு ஒதுக்குனியோ அந்த முஞ்சாதி தான் உனக்கு அப்படி பண்ணான். நம்ம அதெல்லாம் மறந்துட்டு சரி அத்தை சரியாயிட்டாங்கன்னு வந்தால் மறுபடியும் நீ ஒரு ஆப் வைக்கணும்னு நினச்சா அவங்க உனக்கு ஆப்போசிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் நீ தான் இருக்க, இந்த வீட்டில் நீ தான் காய்க்கணும், நீ தான் குடிக்கணும், என்னன்னு நீ கீழே விழுந்தால் கூட தூக்கத்துக்கு ஒரு ஆள் இருக்காது, எதுக்கு உறவுகள் வேணும்னு நினைப்பாங்க சொல்லு. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு தான் நம்மகிட்ட தெம்பு இருக்க வரைக்கும் யாரும் தேவையில்லைன்னு நினைப்போம், அது நமக்கு தெம்பு இல்லைன்னு வரும்போது தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டப்பா விஜயா, எனக்கு தெம்பு இருக்குது, எனக்கு என்ன வயசாகி போச்சு அப்படிங்கிறாங்க. விஜயா எல்லாருக்கும் ஒரு நல்ல வயசாகும், அன்றைக்கி யாரோட உதவி இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது, அதனால் எல்லோரும் வேணும்னு நினைக்கணும். முத்து மீனாவும் ரொம்ப நல்லவங்க, அவங்கள நீ புரிஞ்சுக்கிடாமல் இன்னும் இப்படியே இருந்தேன்னா அது லாயக்கப்படாது, நடந்ததெல்லாம் நினச்சிப்பாரு, மீனை உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க.
மீனா வந்து விஜயாவுக்கு பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்காங்க. நம்மளுக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா அந்த மீனா, அவளை நம்மளை மருமகளாகவே ஏற்றுக்கல. இந்த ரோகிணிக்கும் மனோஜும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அவங்க ஒரு நிமிஷத்தில் நம்மளை வேண்டான்ட்டு போயிட்டாங்க. ஆனால் மீனாவுக்கு அவ்வளோ நல்லது, நம்ம வேண்டாத பண்ணால் கூட அவளுக்கு நம்மளுக்கு பார்த்து செஞ்சா. கடைசியாக முத்தரம் இப்படி பண்ணதுனால தானே வீட்டை விட்டு போனான். நம்ம இனிமேல் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி மீனா வீட்டுக்கு தேடி போய் வாசலில் உட்காந்துருக்காங்க. அத்தை வாசலில் இருக்கீங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ பண்ணி நீ அத்தைன்னு கூப்பிட்றியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட்டு போகிறாங்க விஜயாவை. இனி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.